ஹாய்டா, வெல்கம் டு டீமின் எஃப்எஃப் வேர்ல்ட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இந்த சேனல் நம்ம மூச்சு பனியோட 3rd சேனல். ஸோ இனி நம்ம விமென் அண்ட் விமென் குக்கான கான்செப்டோ ஸ்டோரிஸோ எதாக இருந்தாலும் நம்ம இந்த சேனலில் தான்டா பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் விமென்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஐ ஹோப் இதுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அண்ட் இதுக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட் வந்து நம்ம இதில் போடலாம். அண்ட் ஃபஸ்ட்டு சேனலுக்கு போட்டிருந்த ஹாட் ஹபி கூட ஜூன் வந்து ஒரு 2 ஷார்ட்டாக போட்டு நான் இதுலேயே கம்ப்ளீட் பண்ணுறேன், ஓகேவாடா. அண்ட் நம்ம ஜிகுக்கான ஸ்டோரிஸும் ஜூன் அப்லோட் ஆகும். சரி வாங்கடா, நான் அதிகம் பேச விரும்பலை, நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். அண்டு ஒரு சின்ன வான். ஸோ நிறைய வாட்டி நம்ம ஸ்டோரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயில் ப்ரெக்னென்சி. ஸோ இதுலேயே மெயில் ப்ரெக்னென்சி இருக்குது. ஸோ லாஜிக்கலாக நீங்கள் ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படி தான். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயில் ப்ரெக்னென்சி அந்த மாதிரி கான்செப்ட் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்கடா. ஸோ இந்த ஸ்டோரியில் ஸோ நாம் இப்போ பார்க்க போகிறது விமென் குக்கோட சரகேட்டட் மதர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கேட்டிருக்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புரிய வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டோரி. நான் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியில் நான் ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு போங்க. லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண தான் அடுத்து எங்களுக்கான ஸ்டோரிஸை நாங்கள் ஜூன் போடுவோம். ஸோ வாங்கடா ஸ்டோரியில் போகலாம். ஸோ ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்துடலாண்டா. நம்ம ஜிம்மன். ஸோ அவருக்கு இப்போ 18 இயர்ஸ் ஆகுது. அவர் இப்போ தான் காலேஜ் வந்து சேர்ந்து ஒரு 3 months அந்த மாதிரி தான். ஸோ அவர் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்ருக்காங்க. அது வந்து சிஎல் சிட்டியில் இருக்க ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கோம் ஜிம்மனுக்கு அவர் காலேஜ் டைமில். ஸோ அர்ஜெண்ட்டாக அவர் வந்து மூச்சு இறக்க அவரோட அந்த காலேஜை விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ரூம் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஜிம்மனோட மதர். ஸோ அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் மூச்சு இறைச்சிட்டு அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. ஸோ அப்போ தான் அந்த ரூம் வழியாக நம்ம ஜிம்மன் அம்மாவை டேக் கேர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் வந்து அப்படியே கிராஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிம்மன் தான், டாக்டர் அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு இறைச்சிட்டு கேட்க, நீங்கள் நான் அவங்களோட சன் அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கேபின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அவரோட கேபினுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மனும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு உள்ளே நிற்க, ப்ளீஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் உட்காடுறாங்க. ஸோ இப்போது ஜிம்மன் கிட்ட அந்த டாக்டர் அவரோட ரிப்போர்ட், அவங்க அம்மாவோட ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜிம்மன் பார்க்குறாங்க, டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாருங்க ஜிம்மன், உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் ரொம்பவே பெரிய ஹோல் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கவனிக்காமல் விட்டுட்டீங்க. இப்போ அவங்களுடைய ஹார்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா அவங்கள உயிரை காப்பாற்றவே முடியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு 40 days தான் டைம் இருக்குது. ரொம்பவே அவங்க பெயினை வந்து அப்படியே டாலரேட் பண்ணி இருந்திருக்காங்க. எப்படி அவ்வளோ பெயின் அவங்க ஒரு பெயின் கில்லர் கூட எடுத்துக்காமல் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் அவங்க கூட வேறு யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு ஜிம்மன் கண்ணிலேருந்து அப்படியே தனியாக வந்துட்டுருக்கு. பிகாஸ் ஜிம்மனோட அம்மா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜிம்மன் வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு நார்மல் ஃபேமிலியில் இருந்தவங்க. ஸோ ஜிம்மனோட அப்பா வந்து அவரோட ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ ஜிம்மனை ஃபுல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறதே அவங்க அம்மா தான். ஜிம்மன் வந்து சிங்கிள் சன் அவங்க அம்மாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மன் அம்மா தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் ஆகுறது, ஒரு மாதிரி அங்கங்கே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் கிட்ட பெயின் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஜிம்மனை கிட்ட ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னால், இல்லை வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், வயிற்று தூக்குனதால இருக்கும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போது ஜிம்மனோட அம்மாவுக்கு ரொம்பவே சீரியஸ். அவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து ஹோல் இருக்குது, அது ரொம்பவே வந்து டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
பிகாஸ் அந்தளவுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதியும் இல்லை, அதுக்கான மணியும் இல்லை. ஸோ அப்படியே யோசிச்சுட்ருக்கா. ஸோ இப்போ இருக்க இந்த பில்லிங்க்கே எப்படி பே பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், ஏன்னா ஜிமினோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமின் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு அழுதுகிட்டேன்னு இருக்கா. இந்த சைடு அந்த டாக்டர் தான், உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் இப்போது அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் இவங்களை இப்படியே விட்டிங்கன்னா அப்புறம் அவங்களோட டேஸ் கவுண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ஹார்ட் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் சர்ஜரி பண்ணாதான் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியும், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கான். ஜிம்மனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு எதுவுமே புரியாமல் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டு அழுந்துட்டுருக்கா. அவரால் முடியலை, கத்தி அழுகவும் முடியலை. இந்த சைடு அந்த டாக்டர் தான், முதல்ல பாருங்கள், அவங்க இப்போதைக்கு பெட்டில் தான் இருந்தாகணும், அந்த எக்யூப்மெண்ட்டோட உதவியால் தான் அவங்க உயிர் வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அவங்களால நார்மலாக கூட ப்ரீத் பண்ண முடியாது, அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஜிமின் வெளியே வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த பார்க்கில் இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாயை பொத்திட்டு அவர் ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு அழுகிறாங்க. அவரால் சத்தம் போட்டு கூட அழுக முடியல சுற்றி இருக்கவங்கள பார்த்துட்டு. ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை, எனக்குன்னு இருக்கிறது இந்த உலகத்தில் எங்கள் அம்மா மட்டும்தான், நான் இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் முடிச்சுட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தானே நினச்சேன். ஜிமினும் இடையில வந்து பார்ட் டைம் ஜாபில் அவங்க அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு பண்ணுவான். பட் இருந்தாலும் அது அவங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கே கரெக்டாக இருக்கும். அது இருந்தாலும் ஜிமின் அதை பற்றி கேர் பண்ண மாட்டான். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ சிவியரான ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ ஜிமினுக்கு என்ன சொல்லன்னு தெரியல, ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போது ஜிமினோட ஷோல்டர் மேலே யாரோ ஹேண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அழுதுட்டு ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்க, ஸோ அவங்க வந்து ஒரு டாக்டர் சூட் போட்டிருக்க ஒரு பர்சன் தான். ஸோ பார்க்க ஒரு மாதிரி டாலாக ஹேண்ட்ஸமாக அப்படியே இருக்காங்க. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அவர் கையில் வந்து டாக்டர் சூட் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஜிமின் ஒரு மாதிரி ஐஸை வைப் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஜிமின் நான் உங்கள் அம்மாவோட ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தேன் அண்ட் எனக்கு உங்களோட இந்த சுச்சுவேஷன் புரியுது. ஸோ நான் இதுக்கு உங்கள் அம்மாவுக்கான ட்ரீட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுறேன், பட் எனக்காக ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் வந்து கேட்குறாங்க. இந்த சைட் ஜிமின் தான் ஒரு மாதிரி குழப்பமாக ரொம்ப அழுது ஒரு ஐஸெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒன்றும் புரியாமல் விம்மிட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜிமின், நான் சொல்கிறது ஒரு இல்லீகல் டீலிங் தான், பட் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை யார்கிட்ட வந்து நாங்கள் ட்ரஸ்டபுளாக சொல்லுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ உன்கிட்ட அதை நான் சொல்கிறேன். அந்த ஆஃபர் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன் மாமும் நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான ஹார்ட்டும் நாங்கள் வர வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து உனக்கான மணியையும் நாங்கள் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, முழிச்சுட்டே நின்றுட்டுருக்கேன். நீ தப்பாக நினைக்காத, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு விஷயத்தை ஏதோ சொல்கிறாரு. ஜிமின் அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜிமின் அவங்க அம்மாக்கான ஆப்ரேஷன் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்போ அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 2 நர்ஸு, அந்த ரூம் வந்து ஃபுல்லாகவே ஒரு மாதிரி லக்ஸரியாக இருக்குது அந்த ரூமு. அந்த ஹாஸ்பிட்டலு ரொம்ப பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதில் வந்து ஜிமினோட அம்மாவை ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கான ஹார்ட்டுக்கு தேவையான அந்த டோனரும் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் ரொம்பவே சின்சியராக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அது வரைக்கும் அவங்க அம்மாவை அங்கே இருக்க அந்த எக்யூப்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஜிமினை பார்த்தோன்னா, ஸோ ஜிமின் அவரோட காலேஜை ஒரு மாதிரி
அங்கே இருக்க காலேஜில் போய்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவரோட லக்கேஜஸோட ஒரு பெரிய மேன்ஷன், அந்த மேன்ஷன் எப்படின்னா அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு கார் வந்து ஜிம்னை பிக்கப் பண்ணுது அவரோட வீட்டில் இருந்து. அந்த காரில் ஜிமின் சைலண்ட்டாக ஏறிக்கிறாங்க. ஸோ அவரோட ஐஸு ஒரு பிளாக் கலர் கிளாத் வச்சு டை பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் நர்வஸ் ஆகுறா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நாங்கள் சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, அதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி. ஜிமின் கூட அந்த காரோட ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு மேனேஜர் இருக்காங்க. ஸோ அவர் வந்து மேனேஜர் லீ. ஸோ அவர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் சைலண்ட்டாக ஓகேன்ற மாதிரி ஐஸை வந்து ஒரு மாதிரி கட்டி விட்டதும் சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துட்டே வராரு. ஸோ அந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவுட்டர் சிட்டியை தாண்டி ஒரு லக்ஸரியான ஒரு மேன்ஷனுக்கு போகுது. ஸோ அந்த மேன்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு த்ரீ டைப் ஆஃப் செக்யூரிட்டி லைனை தாண்டி இருக்குது அந்த மேன்ஷன். ஸோ அந்த மேன்ஷன் வந்து ரொம்ப அழகாக அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மேன்ஷன் கிட்ட போய்ட்டு அந்த கார் நிற்கிது. ஸோ ஜிமினோட அந்த ஐஸோட இருக்கும் இல்லையா, ஐஸில் இருக்க அந்த பிளாக் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிமினோட கார் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமினும் சைலண்ட்டாக இறங்குறான். ஸோ ஜிமினை ஒரு பிரின்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஒரு 2-3 மேட்ஸு அண்ட் எல்லாருமே வந்து ஜிமினை வெல்கம் பண்ண. ஜிமினும் சைலண்ட்டாக என்ன நடக்குதுன்னு தெரியாமல் முடிவு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ சைலண்ட்டாக அவங்க சொல்கிறதுக்கு மாதிரியே அவங்கள ஒரு டைரக்ஷன் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமினை சைலண்ட்டாக போகிறாங்க. ஸோ போனதும் அது வந்து ஒரு டாக்டருக்கான ஒரு மெடிக்கல் ரூம் தான். ஸோ எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளேயே கிளினிக் மாதிரி மினி கிளினிக் மாதிரி இருக்க பிளேஸ். ஸோ அந்த கிளினிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மேன்ஷன்லேயே தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைட் ஜிமின் போயிட்டு அங்கே இருக்க அந்த டாக்டரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைட் ஜிமின் தான், ஜிமின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்டர் வேறு யாரோட ஜின் தான். ஸோ ஜின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஜிமன் உனக்கு சில டெஸ்டிங் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணதை வச்சு உன்னோட ஹெல்த் அந்த கண்டிஷன் உன்னோட பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணணும், எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி ஜிமின் எல்லாத்துக்கும் ஹெட் நாட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக அங்கே இருக்க பெட்டில் போய் சிட் பண்ணிவிட்டு அவரோட பிளட் டெஸ்ட்லேருந்து அவருக்கான எல்லா டெஸ்ட்டுக்கும் அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஜின்னும் அவருடைய எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஜிமின் கிட்ட வந்து ஜின் சொல்கிறாங்க. ஸோ உன்னை வந்து மேனேஜர் லீ வந்து ஃபுல்லாமே கைட் பண்ணுவார். ஸோ ஜின்னை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லீ தான், ஸோ மேனேஜர் லீ அப்படியே ஜிமினை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து ஸ்டெப்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ், அந்த ஸ்டெப்ஸே ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸாக தான் இருக்குது, ஒரு 4 and 5 ஸ்டெப்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்படியே ஜிமினை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமின் ரொம்ப சைலண்ட்டாக அவங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ போகும்போது அந்த ரூமுக்கு வெளியே ஸோ அந்த டோர் வந்து ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி உடனில் செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மிஸ்டர் பார்க் ஜிமின், இதுக்கப்புறம் உங்களோட ரூம் இது தான். ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த 10 months ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே தான் இருக்க வேண்டியிருக்கும். இதுதான் உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் நாங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லீ சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் எதுவுமே சொல்லாமல் ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து லீயை பார்த்து கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டை டவுன் பண்ணிகிட்டே கேட்குறாரு. நீங்கள் ஏன் என் ஃபேஸை பார்த்து பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அவரை கேட்க, இல்லை எங்களோட ஆர்டர் படி உங்கள் ஃபேஸை பார்த்து உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ரூல்ஸோ கிடையாது. ஸோ நாங்கள் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும், இது 2 மட்டும்தான் எங்களுடைய ரூல்ஸ். ஸோ சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெக்வெஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு லீ கேட்குறாரு. ஸோ எனக்கு தயவு செஞ்சு என்னோடய மாமோட கண்டிஷனும் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டும், ஸோ அவங்களோட ஸ்டேட் எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் எந்த ஒரு
மைண்ட் செட்டில் இதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா அது மெயினாக எங்கள் அம்மாக்காக தான். எனக்கு அவங்களோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, நான் இதை பற்றி சொல்கிறேன் பாஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லீயும் ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, 3 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எடுத்த ப்ளட் டெஸ்ட் அண்ட் உங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்களோ அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அதுக்காக நீங்கள் ரிலாக்ஸேஷனாக ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், அதுதான் ரொம்ப மெயினு. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களுக்கான ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த ரூமை விட்டு போகணும், நீங்கள் இங்கே இருக்க கார்டன் இருக்குது. ஸோ கார்டனுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மேன்ஷனை மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அலௌட் இருக்குது. அண்ட் நைட் டைமில் நீங்கள் இந்த மேன்ஷனுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு அலௌட் இல்லை. இந்த ரூமை விட்டு இந்த டைமுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான சில டைம் டேபிள் இருக்குது, அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் அவருக்கு ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாங்க. ஜிமினும் அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் டேபிள் மேலே வச்சுட்டு சைலண்ட்டாக போயிட்டு அங்கே இருக்க அந்த பெட் மேலே உட்காராங்க. அந்த பெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ரூமே. ஸோ அங்கே வந்து மைல்டான மியூசிக்கு, ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது அந்த ரூமே. ரொம்ப பெருசாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அவருடைய அந்த ரூமில் வந்து வாட்டரில் ஒரு மீன் தொட்டி மாதிரி, பெரிய மீன் தொட்டி மாதிரி. ஸோ அதில் வந்து கலர் ஃபிஷ்லாம் இருக்குது. ஸோ சின்ன லைட்ஸோட ஜிமின் ரிலாக்ஸேஷனாக அதை மட்டும் பார்க்குறாங்க. பட் அவர் மைண்ட்குள்ளே நிறைய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எதனால் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எந்த நம்பிக்கையில் நான் இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் எனக்குன்னு இருக்க எங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல. என்ன நடக்க போகுது, அடுத்த 10 மந்த்ஸ்க்கு என்ன ஆக போகுது, இது எல்லாத்தையும் எதிர்பார்க்காம நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே அவரே வந்து குழம்பிக்கிட்டு அப்படியே உட்காராங்க. அவரோட அந்த டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ அடுத்த 3 டேஸ்க்கு ஜிமினுக்கு அவர் ஹெல்த் வைஸ் ஓகே, ஆனால் லைட்டாக வீக்காக இருக்கார். ஸோ அவரோட ஃபுட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவருக்கான ஃபுட்டில் வந்து ஷெட்யூல்ஸ் மாறுது. அண்ட் ஜிமினுக்கு ஒரு 3 டேஸ் கழித்து அவருக்கான ப்ரொசீஜர் போய்கிட்டுருக்கு. ஸோ அதாவது அந்த இன்ஜெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், பேபி ஃபார்ம் ஆகிறதுக்காக அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது அவருக்கு வந்து ஃபைல்டாக தான் வருது, ஒரு 3 வீக்ஸ் டைம் வருது. ஸோ அவருக்கானது ஃபைல்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் அட்டெம்ப்ட், ஒரு 3 வீக் கழித்து ஜிமினுக்கு இந்த மாதிரி ஃபைல்டு தான், அவரோட ரிசல்ட் வந்து ஃபைல்டாக தான் வருது. ஸோ இந்த சைடு இந்த நியூஸ் வந்து ஜிமினை ஹையர் பண்ணியிருக்காங்க இல்லையா இல்லீகலாக, அந்த பாஸ்க்கு போகுது. ஸோ அந்த சைடில் இருந்து வேறு என்ன பண்ணுறது, எதுக்காக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிளான் போய்கிட்டுருக்கு. அடுத்து நம்ம ஜிமின்கிட்ட ஒரு நியூஸ் வருது, லீ தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜிமினை பார்க்க வராங்க. ஸோ ஜிமின் அந்த மேன்ஷனுக்கு போய் 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 3 வீக்ஸும் ஜிமின் சைலண்ட்டாக அந்த ரூம்லேயே இருக்கார். ஸோ கார்டனுக்கு கூட போல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். அந்த மேன்ஷனை விட்டு கீழே கூட வரல, அவர் ரூமை விட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு ரோபோட் மாதிரி இருக்கார். ஆனால் ஜிமினுக்கு அவங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ 2nd வீக்லேயே அவங்க அம்மாக்கான ஹார்ட் டொனேட்டர் கிடச்சிருப்பாங்க. அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் அந்த சர்ஜரியும் முடிஞ்சு அவங்க ஓகே தான். இப்போதைக்கு அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்றதால அவங்கள அந்த ஹாஸ்பிட்டல்லையே டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினோட அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன், இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஜிமினோட ஃப்ரெண்டு மாதிரி அங்கே வந்து ஒரு பர்சன் அப்படியே அவங்கள டேக் கேர் பண்ணியிருப்பாங்க இந்த சைடில் இருந்து. ஸோ நம்ம ஜிமினுக்கு 3 வீக்ஸ் கழித்து நம்ம ஜின் தான் அவரோட ரூமுக்கு வராரு. ஸோ ஜிமின் அவருடைய சோஃபாவில் உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு டீப்பாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த சைடு நம்ம ஜிமின் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிமின் தான் எந்திரிச்சிட்டு ஓ ஜின் டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை ஜிமின் உங்ககிட்ட ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னேன். இல்லை ஜிமின், உனக்கு 3 டைம்ஸும் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாச்சு. ஸோ உனக்கு இது வரைக்கும் ஒரு ஃபைல்டு இருந்தால் வருது. ஸோ லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் சின்ன பார்த்து கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க.
ஜிமின் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. என்ன என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நீங்கள் இன்ஜெக்ட் மூலமாக தான் ஃபார்ம் ஆகும் பேபி. ஸோ அதை நாங்கள் வந்து பெற்று கொடுத்துட்டு போயிடலான்னு நினச்சேன். நீங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறீங்க? மேனுவலாக எப்படி ஆகும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜெயின் தான், இல்லை ஜிமன் நாங்களும் அப்படி தான் நினச்சோம், பட்டு அது உங்களுக்கு அக்செப்ட் ஆகலை. ஸோ